அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் இலக்கியம், குறிப்பாக புனைகதை ஏன் படிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சில சொற்களை சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய நெடுநாள் நண்பரும் வாசகருமாகிய அனீஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த கோரிக்கை என்னிடம் முன்வைத்தார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த அரங்கிலும் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டுங்கிற உரையை ஆற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிலையங்களில் ஏன் இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்கிற உரையைத்தான் நான் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். பல நாடுகளில் நான் உரையாற்றியிருக்கிறேன். எந்த நாட்டிலும் ஏன் சாப்பிட வேண்டும், ஏன் மூச்சு விட வேண்டும் என்ற கேள்விக்கு இணையான ஒரு கேள்விதான் ஏன் இலக்கியம் படிக்க வேண்டும் என்பது. அமெரிக்காவில் மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதுவதற்கு முன்பே ஒரு குழந்தை குறைந்தது 200 நூல்களை படித்திருக்க வேண்டும். 6வது வகுப்பிலிருந்து 2 வாரத்திற்கு ஒரு நூலை படித்து அந்த நூலை பற்றி வகுப்பில் பேசி வகுப்பில் இருப்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி பழகியிருக்க வேண்டும். அதற்கு அந்த ஆசிரியர் அளிக்கக்கூடிய மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் அந்த குழந்தை மெட்ரிகுலேஷன் அடைய முடியும். நூல்களை படிப்பதற்கான பயிற்சியை மட்டும்தான் அங்குள்ள கல்வி நிலையங்கள் அளிக்கின்றன. அமெரிக்காவில் பல கல்வி நிலையங்களுக்கு சென்று அந்த கல்வி முறையை நான் கவர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்திய கல்வி முறை என்பது இங்கு வெள்ளைக்காரர்கள் வந்தபோது உருவான கல்விமுறை. குறிப்பிட்ட சில பாடங்களை சொல்லி அதை அடையாளப்படுத்தி மனப்பாடம் பண்ணி மிகச் சரியாக எழுதுவதற்கு அதிகமான மார்க் எடுத்து அவர்களை பணிக்க அனுப்பது. இது இந்தியா முழுக்க தொடர்ந்து நெடுங்காலம் இருந்ததுனால ஒரு 100 பக்க புத்தகத்தை படிப்பதற்கான பயிற்சி, ஒரு 100 பக்க புத்தகத்தை படித்து அதில் உள்ள கருத்தை எடுத்து சொல்வதற்கான பயிற்சி பெற்றவர்கள் நம்முடைய பட்ட படிப்பு முடித்தவர்களில் 0.5% பேர் கூட கேட்க மாட்டாங்க. முனைவர் பட்டம் பெற்றவர்களில் 10 ஒருவர் கூட அந்த தகுதி இருக்காது. அந்த மாதிரி வழக்கமே இந்தியாவில் கிடையாது. அதனுடைய அனைத்து பின்னடைவுகளையும் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. என்னுடைய நண்பர் ஈரோடு கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர், கல்வித்துறை விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர், மாணவர்களுடைய இலக்கியத்தை பரப்புவதற்கான சில முயற்சிகளை எடுத்து வந்தவர். அவர் ஒரு முறை சொன்னார், நம்முடைய சராசரி மாணவர்களுக்கு அல்லது சாதாரண யாருக்குமே கான்செப்ட் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. தமிழில் கருதுகோள் என்று சொல்லுவோம். செய்தியாகத்தான் அதை புரிந்து கொள்வார்கள். இதற்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு தகவலாகத்தான் அதை வாங்குவாங்க. ஏன்னா தகவலை தெரிந்து கொள்வதற்கான பயிற்சி தான் நம்முடைய கல்வி நிலையங்கள் அளிக்கப்படுகிறது. கான்செப்டை புரிந்து கொள்வதற்கான கல்வி அல்ல. ஆகவே தான் சொல்வார்கள், தமிழ்நாட்டில் இந்தியாவில் அறிவியல் கல்வியை பெறக்கூடிய மாணவர்களில் ஏறத்தாழ 50,000-ல் ஒருவருக்கு மட்டுமே ஒரு அறிவியலாளராக ஆவதற்கான அடிப்படை தகுதி இருக்குது. ஏன்னா நீங்கள் +2 படிக்கிறதுக்கு முன்னாடியே குறைந்தது 2000 கருதுகோள்களை, ஐடியாஸ், 2000 கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த கான்செப்ட் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அந்த கான்செப்டை பற்றி எதிர்த்து வாதிட உங்களால் முடியும்னா நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக புவியீர்ப்பு விசை, உங்களுக்கு கிராவிடேஷன் உங்களுக்கு 6ஆம் கிளாஸ்லேயே பாடமாக வந்து விடுது. அந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஐடியா தெரியும். ஆனால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் என்றால் புவியீர்ப்பு விசை இல்லை, அப்படி ஒன்று கிடையாது என்று ஒரு 20 நிமிஷம் உங்களால் பேச முடியுமா? அதற்கான தர்க்கங்களை உருவாக்க முடியுமா? அதை ஒரு வகையில் நிரூபிக்க முடியுமா? அப்படி முடியும் என்றால் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிந்திருக்குன்னு அர்த்தம். அல்லது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சிமிலியை, ஒரு உவமையை புவியீர்ப்பு விசைக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா புவியீர்ப்பு விசை உங்களுக்கு புரிந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், புரிந்து வைத்திருக்கவில்லை. இந்த வேறுபாடு தான்
மேலை நாட்டு கல்விக்கு நம்முடைய கல்விக்குமான மிகப்பெரிய வேறுபாடாக இருக்கிறது. இதை பற்றி நாம் பேசிகிட்டு இருந்தபோது கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னார். இது நம்ம முன்னால் வரக்கூடிய அத்தனை பேர்கிட்டையுமே நாம் ஒரு ஐடியாவை சொல்லுவோம், ஒரு கான்செப்டை சொல்லுவோம். அவங்க அதை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க என்பதை அவங்க திரும்பி சொல்லக்கூடிய வரிகள்லேருந்து புரிந்து பார்ப்போம், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கான்செப்ட், கல்வி தகுதியும் கல்வித்தரமும் சுகாதார உணர்வும் இணையான வளர்ச்சி அடையக்கூடியவை. கல்வி பெருகினால் சுகாதார உணர்வு பெருகும், சமூக அளவிலும் தனி மனித அளவிலும். இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படி ஆள்கிட்ட. அவர் அதை புரிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றுறதுலேருந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளில் கிட்டத்தட்ட 60 பேர்கிட்ட சொன்னோம். ஒருவர் கூட அந்த கருத்துக்கு புரிந்து கொண்டு எதிர்வினை ஆற்றவில்லை. நாங்கள் சொல்கிறோம், கல்வி தகுதி வளர்கையில் சுகாதார உணர்வும் வளருதுங்க அப்படின்னு யுனெஸ்கோ சொல்லியிருக்குங்க. ஆமாம்மாங்க, உடம்பு எல்லா இடத்துலையும் ஒரே குப்பை தாங்க, அவ்வளோ தள்ளணும் அதான் அப்படின்னு. இல்லைண்ணே, கல்வியெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்துட்டுருக்குங்க. அல்லது ஆமாங்க, ஸ்கூலில் இருந்தே சுகாதார உணர்வு பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். இப்படியே எதிர்வினை வருது. ஒருத்தர் கூட இது ரெண்டுக்கு கூட இணைப்பு இருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கலை. ஏன்னா உங்களுக்கு ஒன்று நீங்கள் ஆதரிக்கலாம், ஆமாம் கல்வி தகுதி வளரும்போது சுகாதார உணர்வு வளரும் என்று. ஆனால் கடைசியில் ஒருத்தர் சொன்னார், அது எப்படிங்க சொல்ல முடியும், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தானே இருக்கல அதிகமாக குப்பை போட்டு வச்சுருக்கான், அங்கே வரக்கூடிய எல்லாம் படித்தவன் தானே, இப்போ கல்வி தகுதி வளரும்போது சுகாதார உணர்வு வளரலையே அப்படின்னு சொல்லணும். சார் ஆமாம், வயிற்றில் பாலை பார்த்தீங்க சார், 60 பேரை பார்த்துருக்கேன் சார், ஒரே ஒருத்தருக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுடைய பொதுவான தரம் என்பது. நேற்று முன்தினம் ஹிந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு, உங்களுக்கு யாராக படித்திருப்பீங்கன்னு தெரியாது. ரகுராம் ராஜன் அவர்களுடைய உரை. ரகுராம் ராஜன் ஒரு மிகப்பெரிய பொருளியல் அறிஞர், இந்தியாவிலே ரிசர்வ் பேங்குடைய பொறுப்பில் இருந்தார், இந்தியாவுடைய திட்ட வகுக்கக்கூடிய குழுவில் இருந்தார். சில முரண்பாடல் காரணமாக திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டார். இங்கே ஒரு பேருரை ஆற்ற வந்திருந்தார். அந்த உரையை பற்றி ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அடுத்த 15 ஆண்டுகளில் திறன் சார்ந்து செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிப்பதனால் மனித குலத்திற்கு வேலை இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கிறார். திறன் சார்ந்து, பயிற்சி சார்ந்து, திருப்பி செய்கிறதுனால வரக்கூடிய நுட்பங்கள் சார்ந்து தான் பல வேலை இன்றைக்கு செய்துட்ருக்கோம். கைத்திறன் இருக்குல்ல, தினசரி செய்கிறதுனால ஒரு 5 வருஷத்தில் கை பழகிடும். அந்த வேலைக்கு தான் இன்றைக்கி பெரும்பாலும் சம்பளம் வாங்குகிறாங்க. இன்றைக்கி கணிப்பொறித்துறையில் இந்தியர்கள் செய்து சம்பளம் வாங்கக்கூடிய தொழில் 90% எந்திரத்தனமான வேலைகள் தான், திருப்பி செய்யக்கூடிய வேலை. இந்த குறைந்த சம்பளத்துக்கு இவ்வளவு படித்தவர்கள் வெளிநாட்டில் கிடைக்காதனால நமக்கு வேலை கிடைக்கிது. இந்த வேலையில் அனைத்தையுமே ரோபோ செய்ய ஆரம்பிக்கலாம், எந்திரங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 15 வருடங்களிலே மனிதகுல அளவில் மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டம் வரக்கூடும் என்று அவர் சொல்கிறார். இந்த 2 செய்தியை சம்பந்தப்படுத்தி யோசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி வரும் என்றால் ஒரு பயிற்சி மட்டுமே அடையக்கூடிய நாம எந்த ஒரு கான்செப்டையும் திங்க் பண்ணவோ புரிஞ்சிக்கவோ முடியாத ஆட்களாக வளரக்கூடிய நாம எதிர்காலத்தில் என்னவா இருப்போம்? இந்தியாவில் நமக்கு அனைவருக்கும் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுண்டா, நாம் அனைவரும் ஏதோ வகையில் இன்றைக்கும் கொஞ்சமாவது தாக்கு பிடிக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் ஆங்கிலம். நம்ம விட திறன் வாய்ந்தவர்கள், நம்ம விட சரியாக வேலை செய்யக்கூடியவர்களாகிய சீனர்களுக்கோ ஜப்பானியர்களுக்கு தெரிந்த விட அதிகமான ஆங்கில அறிவு நமக்கு இருக்கிறது என்பது, ஆங்கிலத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சேவை செய்வதற்கான தகுதி நமக்கு சற்று அதிகம் என்பதனாலே தான் நாம் தாக்குப்பிடித்து கொண்டு இருக்கிறோம். என்றைக்கு சீனரோட வாயு ஆங்கிலம் வருதோ அதோடு நம்முடைய வேலை வாய்ப்புகள் மூடும் என்று சொல்வார்கள். மிக எளிமையான கேள்வி தான். கருத்துக்களை தெரிந்து கொள்ளாமல், கான்செப்டை புரிந்து கொள்ளாமல், தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள ஒரு கல்வி வழியாக வரக்கூடிய நம்முடைய எதிர்காலம் என்ன? இந்த கேள்வியிருந்தான் ஏன் இலக்கியத்தை வாசிக்கணுங்கிற கேள்விக்கு நான் வரப்போகிறேன். நான் சென்ற ஆண்டு 3 மாத காலம் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக அமர்ந்து அங்குள்ள மாணவர்களுக்கு எப்படி கதைகளை படிப்பது, எப்படி கதைகளை எழுதுவது என்பதை பற்றிய பயிற்சியை கொடுத்தேன். பெரிய சம்பளத்தை கொடுத்து என்னை கூட்டு வச்சுருந்தாங்க.
உண்மையில் அங்கே 1 வருஷம் இருக்கும்படி என்னை கேட்டார்கள். ஆனால் எனக்கு திரைப்பட வேலைகள் இருப்பதனால அது எனக்கு சாத்தியமில்லை என்று சொன்னேன். 3 மாதம் அங்கே பணியாற்றினேன். சிங்கப்பூர் மாதிரியான ஒரு சமூகத்தில் கதைகளை படிப்பதற்கான பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு ஏன் செலவழிக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கதைகளை படிப்பதற்கு பயிற்சி கொடுக்கும் பொருட்டு ஒரு வருஷத்தில் 4 மாபெரும் சர்வதேசிய கருத்தரங்குகள் அந்த அரசாங்கம் நடத்துது. இலக்கிய கருத்தரங்கு, உலகம் முழுக்க எழுத்தாளர் வராங்க, மிகப்பெரிய செலவில் அரசாங்கம் நடத்துகிறாங்க. அதன் மேலே அங்குள்ள எந்த நூலகத்தில் நீங்கள் புத்தகம் எடுத்து படித்தாலும் அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுக்கும். புத்தகம் வேணுங்கிறத SMS பண்ணால் போதும் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு போவாங்க. படித்தா பணம் கிடைக்கும். இத்தனை புத்தகங்கள் எழுதினா படித்து பார்த்தா உங்களுக்கு படிப்பில் மார்க்கு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னவென்றால் யாருமே படிக்கிறது கிடையாது. சிங்கப்பூரில் நான் இருக்கும்போது நான்யாங் பல்கலைக்கழகம் என்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் தான் நான் பணியாற்றினேன். மெட்ரோ ரயிலில் போவேன், அப்புறம் பஸ்ஸில் போவேன். இந்த ரயில்லையோ பஸ்ஸிலையோ ஒருவர் கூட புத்தகத்தையோ கிண்டிலையோ படித்து தான் பார்த்தே கிடையாது. சுடோக்கு விளையாடிட்டு இருப்பாங்க, அல்ல சும்மா உட்காந்துருப்பாங்க, சீட்டு விளையாடுவாங்க. அந்த இதில் இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு முறை ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்க பார்த்தேன். நான் பக்கத்தில் போய் அவனை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் போய் அப்புறம் என்னோடய நண்பர் அரங்கசாமிக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். அரங்கசாமி, இங்கே வந்து 2 மாதம் ஆகுது, முதல் முறையாக புத்தகம் படிக்கக்கூடிய ஒருத்தனை பார்க்குறேன், ஏதோ ஒன்று படிக்கிறான் அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு. திருப்பி அவன்கிட்ட போய் பேசினேன். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்க, இங்கே பார்த்ததே கிடையாது, அதனால தான் உங்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்குன்னு. இப்போ அவன் நோபடி ரீட்ஸ் ஹியர், ஆக்சுவலி ஐ ஃப்ரம் சைனா அப்படின்னா. அப்போ அரங்கசாமி அவன் சைனாலேருந்து வந்திருக்கான் அப்படின்னா. இப்போ அரங்கசாமி சொன்னார், சைனாவிலே ஒருத்தனை தான் பார்த்தேன், அவன் இங்கே வந்துட்டானா அப்படின்னார். உலகம் 2ஆக பிரிஞ்சிருக்கு, கோழி முட்டை மாதிரி. ஒரு வெள்ளை உலகம், ஒரு மஞ்சள் உலகம். நம்ம 2க்கு நடுவில் நம்ம ஒரு பொருட்படுத்தும்படியான ஒரு கூட்டமே அல்ல. மஞ்சள் உலகம் எதையுமே படிக்கிறது கிடையாது. வெள்ளை உலகம் இடை விழாமல் படிச்சுட்ருக்கு. இதுதான் இந்திய உலக ஆர்டர். நான் அமெரிக்காவில் போய் என்னுடைய அதிர்ச்சிகரமான காட்சிகள் ஒன்று, சிகாகோ நகரில் ஒரு பார்க்குக்குள்ளே நுழையிறேன். நான் என் நண்பர் சிறில் அலெக்ஸும் கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த பார்க்கில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில். ஏன்னா அது கோடை காலம். அதில் ஒரு 500 பேருக்குள்ளே தான் வேறு எதாவது படி, பாக்கி எல்லாருமே புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு புக் படிச்சிருச்சுங்க. அமெரிக்காவில் லண்டன்லேயே ஒரு மெட்ரோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ எந்திரிச்சு அந்த எண்டு வரைக்கும் நடந்துட்டு வந்து பார்த்தாலே ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ புத்தகங்கள் இருக்கும். அதிகமாக இருக்கக்கூடிய புத்தகம் தான் அதிகமாக விற்குது. எந்த வகையான புத்தகம் அதிகம் விற்குது, எந்த புத்தகம் இப்போ படிக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ பேர் புத்தகம் படிப்பாங்க. ஒரு புத்தக வாசிப்பு வெறி என்பது அமெரிக்காவை ஆளுது. அதனோட உருவான ஒரு உலகம் இன்றைக்கு உருவாகிருக்கு. அந்த உலகம் எப்படின்னா, அவங்க யோசிக்கிறாங்க, கருத்துக்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஐடியாஸை உருவாக்குறாங்க, அதை பதிவு பண்ணுறாங்க. அந்த கருத்துக்களுக்கான ஊதியமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தில் 70% அவங்க எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் செல்ஃபோன் அதில் ஒரு சிங்கிள் போர்ஷன் கூட அமெரிக்காவிலேயோ யூரோப்லேயோ உற்பத்தி ஆனது கிடையாது. மொத்த ஃபேக்ட்ரியும் சீனாவிலேயோ தாய்லாந்துலேயோ இந்தோனேஷியாவில் தான் இருக்குது. அத்தனை உழைப்பாளிகள் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆப்பிள் செல்ஃபோனுடைய விலையில் 15% தான் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. பாக்கி அத்தனை பணமும் அமெரிக்கா தான் போகுது. ஏன்னா ஆப்பிள் செல்ஃபோனுடைய கான்செப்ட் அமெரிக்காவுடைய. ஐரோப்பா எதை உற்பத்தி செய்யுது? ஐரோப்பாவில் தொழிற்சாலைகளே ரொம்ப குறைவு. இன்னைக்கு ஐரோப்பா உண்மையில் எதைத்தான் உற்பத்தி செய்யுது? கருத்துக்களை மட்டும்தான் உற்பத்தி செய்யுது, ஐடியாஸை மட்டும்தான் உற்பத்தி செய்யுது. அத்தனை தொழிற்சாலைகளையும் அவங்க ஆப்பிரிக்காவிலேயோ கீழே நாடுகளாக கொண்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பொல்யூஷன் வரும், அது நீங்கள் பார்த்துக்க. உழைக்கிறது கைகள் வேணும், அது இங்கே சீப்பாக கிடைக்குது. கருத்து மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. இதுதான் சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவுக்கான வித்தியாசம். உலகத்தில் 2 கல்வி முறை இருந்தது.
ஒன்று அமெரிக்க கல்வி முறை, இன்னொன்று ஜப்பானிய கல்வி முறை. அமெரிக்க கல்வி முறை என்பது புரிந்து கொள்ள வைப்பதும் விவாதிக்க வைப்பதும் கான்செப்டுகளை தெரிந்து கொள்ள வைக்கும். ஜப்பானிய கல்வி முறை என்பது பயிற்சி 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 தான், ட்ரைனிங் தான். நாம் ஜப்பானிய கல்வி முறையை தான் முன்மாதிரியை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்த ஜப்பானிய கல்வி முறைக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஒரு ஆப்பிள் செல்ஃபோன் உங்கள் கையில் இருந்துன்னா உலகத்தில் அத்தனை தகவல் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தகவலை நீங்கள் மனப்பாடம் வச்சு என்ன பிரயோஜனம்? நானும் என்னுடைய அனுபவம், நானும் ஒரு இயக்குனரும் மணிரத்னம் தஞ்சாவூர் கோயில்களுக்கு போகிறோம். ஒரு சிற்பம் முன்னாடி இப்படி நின்னா போதும், பின்னால் இந்த ஒருத்தர் இந்த சிற்பம் இந்த வருஷம் கட்டப்பட்டது, இந்த பண்ண இந்த அரசன், அவர் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் எங்கே போனாலும் எந்த சிற்பத்தை ஃபோட்டோ எடுத்து உண்பு போட்டாலும் அது என்னன்னு வந்துடுது. அப்போ இவ்வளோ தகவலை மூளைக்குள்ள இறக்கிட அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் இன்னும் 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 இந்த எந்திரங்கள் வரும். அப்போ யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த தகவல்களை கொண்டு எதையாவது சிந்திக்க ஒருத்தனுக்கு தெரியும் என்றால் அவனுக்கு தான் எதிர்காலம். ஆகவே சிந்திக்க தெரிந்த கல்விக்கு அவங்க போய் 25 வருஷம் ஆகுது. கீழே நாடுகள், குறிப்பாக ஜப்பான், கொரியா, தாய்வான், சிங்கப்பூர் நாடுகள் இந்த விழிப்புணர்வை கடந்த 10 வருஷம் அடைஞ்சிருக்காங்க. இவங்க அந்த கல்வி முறையை திருப்பி அமெரிக்கா மாதிரி ஆக்க முயற்சி பண்ணுறாங்க, அமெரிக்காவை கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க. என்கிட்ட சிங்கப்பூருடைய ஒரு முக்கியமான நிபுணர் சொன்னார், இந்த சிங்கப்பூருடைய இவ்வளவு கட்டிடங்களுக்கும் எந்த அளவுக்கு கான்கிரீட் செலவாயிருக்கோ அதே அளவுக்கு பணம் அதனுடைய டிசைனுக்கு செலவாயிருக்கு. அந்த டிசைன் எல்லாமே ஐரோப்பியர்கள் பண்ணது. இப்போ எவ்வளவு பணம் சிங்கப்பூர் டிசைனுக்காக கொடுக்குது. அந்த டிசைன் ஏன் நாம் பண்ணக்கூடாது? நாம் பண்ணணும்னு நாம் யோசிக்கணும், புதுசாக யோசிக்கணும். புதுசாக யோசிக்கணும்னா கற்பனை வேணும். இந்த கல்வி முறை அந்த கற்பனையை கொடுக்கலை. ஆகவே தான் அந்த கற்பனையை உருவாக்கக்கூடிய கல்வியை அங்கே உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் என்ன மாதிரியான எழுத்தாளர்களை கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க, கதையை வாசிக்கிறது பயிற்சி கொடுக்குறாங்க. சும்மா ஒரு தோராமை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் இன்றைக்கி ஒரு வீடை டிசைன் பண்ணுறார். அந்த வீடு 50 வருஷம் இருக்கும். அப்போ குறைந்தபட்சம் 50 வருஷத்துக்கு பிறகு இங்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது என்று கற்பனை பண்ணக்கூடிய திறமை அவருக்கு வேணுமா வேண்டாமா? ஒரு கதை கூட வாழ்நாளில் படிக்காத ஒரு என்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி 50 வருஷத்துக்கு பிறகு இந்த வீடு இருக்குன்னு எப்படி கற்பனை பண்ணுவார்? நாகர்கோவிலில் 2060 குடியிருக்கக்கூடியவனுக்கு என்ன வகையான வீடு தேவை என்பதை கற்பனை செய்யக்கூடிய ஒரு கட்டிட பொறியாளராவது இந்த நாகூரில் இருக்காங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? அமெரிக்காவில் ஒரு டிசைன் இருக்குது, அந்த காப்பி அடிப்போம் அல்லது பணம் கொடுத்து வாங்குவோம். இந்தியாவில் நம்ம காப்பி அடிப்போம், நம்ம ராயல்ட்டியை பற்றி கவலைப்படுறதில்லை. சிங்கப்பூரில் அது முடியாது, ஆகவே பெரும் பணம் கொடுத்து வாங்குறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய உற்பத்தி பொருளாக இருக்கிறது ஐடியா, கான்செப்ட். உலகத்தில் மிக பெரிய அளவில் விற்கப்படுறது கான்செப்ட். டைமண்ட் அல்ல, எந்த தொழில்நுட்பம் இல்லை, ஐடியாவுக்கு இருக்கக்கூடிய பணம், அதனுடைய மதிப்பு தான் உலகத்தை ஆண்டுட்டு இருக்கு. அந்த கருத்துக்களை உருவாக்கக்கூடிய கல்வி இருக்குல்ல, அதுக்கு மிக அவசியமாக இருக்கிறது இலக்கிய வாசிப்பு. ஏன்னா விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு 3 வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று லாஜிக், தர்க்கம், இன்னொன்று இமேஜினேஷன், கற்பனை, மூணாவது இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. இந்த 3ம் ஒரே சமயம் செயல்படும் போது தான் ஒரு சிந்தனை உருவாகுது. அறிவியலில் தர்க்கத்துக்கான இடம் மிக அதிகம், ஆனால் அதே அளவு கற்பனையும் அதே அளவுக்கு உள்ளுணர்வும் அதுக்கு வேணும். தத்துவத்தில் தர்க்கத்துக்கு மிக அதிக இடம் இருக்குது, ஆனால் அதே அளவு கற்பனை இருக்குது. இந்த அம்சம்தான் இந்திய கல்வியில் குறைபடுது. இந்தியாவில் வெறும் லாஜிக்கை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, இன்ட்யூஷன் கிடையாது, எந்த வகையிலையும் அதில் கற்பனை கிடையாது. ஆகவே ஒன்றுமே தெரியாத வறண்ட ஆட்களாக நம்முடைய பொறியாளர் வெளியே போகிறாங்க. ஒரு வருஷத்தில் எத்தனை லட்சம் பொறியாளர்களை உற்பத்தி பண்ணி நாம் உலகத்துக்கு அனுப்புகிறோம். கடந்த 10 வருஷத்தில் உலக அளவில் இந்தியர்கள்
கண்டுபிடிச்ச, இந்தியர்கள் உருவாக்கின, இந்தியர்கள் உரிமை பெற்ற ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கா? நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களா? மிக குறைவு, அதிகபட்சம் 3 or 4. ஏன் இங்கே ஐஐடியில் படிச்சுட்டு போகிறவங்க கூட அமெரிக்காவில் போய் ஒரு நிறுவனத்துடைய ஒரு படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக தான் இருக்கான், கண்டுபிடிப்பாளனாக இல்லை. புதுசாக யோசிக்கிறதுக்கு, புதியன செய்வதற்கு முதல் தகுதி என்பது இல்லாதவற்றை கற்பனை செய்து பார்க்கக்கூடிய திறன். அதுதான் இலக்கியத்திற்கு. கார்ல் சகன் என்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி யாராக கேள்விப்பட்டிருப்பாங்களா தெரியல, நம்முடைய கல்விக்கூடங்களில் அந்த பெயர் உச்சரிக்கப்படுவதில்லை. ஆனால் கார்ல் சகன் இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான அறிவியலாளர், அறிவியல் பரப்புனர்கள் ஒருத்தர். பெரிய வான்வெளி விஞ்ஞானியாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தொலைக்காட்சியில் வந்து மக்களுக்கு அறிவியல் கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சாரகராக மாறினார். அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மிக புகழ்பெற்றவை. கான்டாக்ட்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். சினிமாவாக வந்திருக்கு அந்த கான்டாக்ட். ஆனால் சினிமா ரொம்ப சுமாரான சினிமா, நாவல் ரொம்ப முக்கியமானது. அந்த நாவலில் எல்லி அரோவே அப்படின்னு ஒரு ஹீரோயின் இருக்கா. அவங்க ஸ்பேஸை பார்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாளர். ஒரு நாளைக்கு ஸ்பேஸில் இருந்து தகவல் வருது, ஒரு சிக்னல்ஸ் வருது. அந்த சிக்னல்ஸை டீகோட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு எந்திரத்தை வடிவமைக்கிறாங்க, ஒரு பெரிய எந்திரம். அந்த எந்திரத்தில் வடிவமைச்ச பிறகு தான் தெரியுது அது ஸ்பேஸ் கிராஃப்ட், டைம் தாண்டி போகக்கூடியது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கால கொப்பளங்கள் சொல்லுவாங்க, டைம் இல்லாத சில டனல்ஸ் இருக்குது பிரபஞ்சத்தில். அது வழியாக இன் நோ டைமில் நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு எந்திரம் அது. அந்த எந்திரத்தில் ஏறி எல்லி அரோவே வேறு கேலக்சிகளுக்கு பயணம் பண்ணுறான், வேறு கேலக்சிகளுக்கு. அந்த நாவல் அப்படியே ஃபேண்டஸியாக போகும். அந்த கேலக்சிகளுக்கு போகும்போது அவளுக்கு ஒன்று தெரியுது, மனிதர்கள் மிக 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 பிற்பட்ட காலத்தில் உருவான உயிரினங்கள் அல்லது கான்சியஸ்னஸ், மனித பிரக்ஞை என்பது ரொம்ப பின்னால் உருவானது. இதுக்கு கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு கிரகங்களில் இதே போன்ற மனிதர்கள் உருவாகி ஒரு கட்டத்தில் உடல் தேவையில்லாமல் ஆகி வெறும் பிரக்ஞை மட்டுமாக என்கிறார்கள். அவங்க வளர்ந்து 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 போய் தே ஆர் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அவங்க ஆள்றாங்க. அவங்களுக்கு உடல் கிடையாது, எந்த உருவம் மேலாலும் எடுக்கலாம். மனிதனுடைய மனங்களோட உறவாட முடியும் அவங்களால. அப்படிப்பட்ட மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸுடைய மொத்த ஞானத்தை அடைந்தவர்கள். இவ சாதாரண மனித உயிரா, சாதாரண மனித பெண். இவளிடம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவளை பார்க்குறதுக்காக அந்த மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸில் ஒருவர் தோன்றுகிறார். எப்படி தோன்றான்னா இவளுடைய செத்துப்போன அப்பாவுடைய வழியில் அவர் வரார். அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ பொதுவாக அவர் கேட்குறார், நீ எங்கேருந்து வந்த என்னெல்லாம் கேட்குறாரு. கேட்கும்போது எல்லி வரவே நான் கனவு காண்பது உண்டுன்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த மாஸ்டர்ஸ் என்ன கனவு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவருக்கு தெரியாத தொழில்நுட்பமோ அவருக்கு தெரியாத தகவலோ இவள்கிட்ட இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவளுடைய கனவு இருக்க அதை அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. அது ஃப்ரெஷ், ஏன்னா அது முன்னாடி கிடையாது, முதுசாக உருவாக்கூடியது. அப்போ அந்த கனவு மட்டும்தான் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த நாவல் ஒரு மிக முக்கியமான இடம் அது. கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவர் ஆளாக சொல்கிறார் அந்த மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸை. ஆனால் இந்த சாதாரண பெண்ணுடைய அன்றாட கனவுகளை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு சொல்கிறார். அங்கே தான் இலக்கியம் வருது. நீங்கள் எல்லா தொழில்நுட்பத்தை விட ஒரு மனிதனுடைய கனவு ரொம்ப முக்கியமானது. அதுதான் இலக்கியம். கனவு காண்பதற்கான பயிற்சி தான் இலக்கியம். முதன்மையாக இலக்கியம் எதுக்குன்னா புது விஷயங்களை, இதுவரைக்கும் இல்லாத விஷயங்களை கற்பனையில் கனவுல உருவாக்கிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். மொழி வழியாக, லாங்குவேஜ் வழியாக கனவு காண்றதுக்கான பயிற்சி. நீங்கள் பார்க்குற அவ்வளவு தொழில்நுட்பமும் கனவுகள் வழியாக உருவானது. முதல்ல ஒரு மனிதனுடைய கனவாக அது வெளிப்படுது. அதன் பிறகுதான் அந்த கனவு அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் அறிவியல் ஆகுது. அறிவியலானதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் டெக்னாலஜி ஆகுது. சயின்ஸ் வேறு, டெக்னாலஜி வேறு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அறிவியல் வந்து அவ்வளோ ஊகங்களை பண்ணோம்.
அறிவியல் வந்து ஒரு மிகப்பெரிய வலை தான், அது ஒரு பெரிய வலை. அதில் சிக்கக்கூடிய கம்மியான மீன் தான் தொழில்நுட்பம் என்பது. இப்போது இறந்து போன ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் அவர்களுடைய பேட்டிகள் சிலவற்றை நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம். வருங்காலம்னா இன்னும் 1000 வருஷங்களுக்கு பிறகு பூமியை கைவிட்டு விட்டு வேறு கிரகங்களில் குடியேறுவதாக இருந்தால் எந்த சிஸ்டம் வைக்கணும், எதையெல்லாம் கொண்டு போகணும், எவ்வளவு குறைவாக எடுத்துகிட்டு போக முடியும், எப்படி இங்கே உள்ள பாக்டீரியாக்களையும் வைரஸில் எடுத்துகிட்டு போகாமல் உயிரினங்களை அங்கே குடியேற்ற முடியும்லாம் பற்றி பேசி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்சென்ஸ்னால் தோணும், பைத்தியக்காரத்தெல்லாம் தோணும். ஆனால் அப்படி யோசிக்கிறான் இல்லையா, அவன்தான் சயின்ஸுடைய முன்னால் போகக்கூடியவன். கற்பனை பண்ணுறான் அவன்தான். அப்படி ஒருத்தர் கற்பனை பண்ணும்போது தான் அதுக்கு பின்னால் அறிவியல் போகும், அதுக்கு பின்னாடி தொழில்நுட்பம் போகும். அந்த கற்பனை பண்ணுறதுக்கான பயிற்சியை தான் இலக்கியம் கொடுக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார், அவருடைய பேட்டியில் சொல்கிறார், அவருடைய ஆதர்ச பிம்பம், அவருடைய ஆதர்ச சிந்தனையாளர், ஐடியலிஸ்ட், அது ஒரு இன்னொரு அறிவியலாளருடைய பேரை அவர் சொல்லலை, அவர் வாக்னர் என்ற இசைக்கலைஞருடைய பேரை சொல்கிறார். வாக்னர் 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் ஜெர்மனியில் வாழ்ந்த ஒரு இசை கோப்பாளர். சிம்பனிஸ் எழுதியிருக்கிறார். அதை விட முக்கியமாக ஓப்ராவுடைய மாஸ்டர் அவர். ஐரோப்பா ஓப்ராங்கிற கலை வடிவத்துடைய மாஸ்டர் சொல்லுவாங்க வாக்னரை. ஓப்ராங்கிறது ஒரு வகையான இசை நாடகம். அந்த இசை நாடகங்கள் தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவ்வளோ எழுதியிருக்கார். ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உருவாக்க முடியுமாங்கிற வியப்புற்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார். இப்போ என்னை பற்றி நண்பர் சொல்லும்போது அவ்வளோ லட்சம் பக்கங்கள் என்றா சொன்னார். ஆனால் உலகத்தில் மாஸ்டர்ஸ் உருவாக்குனதுடைய அளவோட பயன்படுவது இது சின்ன அளவு தான். அவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்கிறார். நாடகங்கள், அதனுடைய இசையமைப்பு ரெண்டையும் சேர்த்து தான் ஓப்ரான்னு சொல்கிறோம். ஓப்ரா எழுதின வாக்னர் தான் இவருடைய இன்ஸ்பிரேஷன் பாயிண்டாக இருக்கிறார். அங்கே இருந்தால் இவருடைய தூண்டுதலை எடுத்துக்கலாம். இங்கே இந்தியாவில் அறிவியல் கற்று அறிவியல் பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய அறிவியலாளர் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாவது ஒரு எழுத்தாளனுடைய பேரை ஒரு பேட்டியில் சொல்லி நான் படித்த கிடையாது. ஐன்ஸ்டீனுடைய பேட்டியில் அவர் டாஸ்டாஸ்கியுடைய பேரை சொல்லுவார். ரஷ்ய எழுத்தாளர் டாஸ்டாஸ்கி தன்னுடைய எழுத்தாளர்னு சொல்லுவார். கால்சகனுடைய பேட்டியில் நிகலை கோகால் என்ற ரஷ்ய எழுத்தாளர் தன்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் சொல்லுவார். ஆனால் இந்தியாவில் ஒரு எழுத்தாளரும் பேர் சொல்ல மாட்டான், ஒரு அறிவியலாளரும் பேர் சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாது. 8ஆம் கிளாஸுக்கு அப்புறம் அவர் எந்த கவிதையும் படிச்சிருக்க மாட்டார். அப்போ அவ்வளோதான், நீரளவே ஆம்பலா ஆகும் நீராம்பல் சொல்கிற மாதிரி அந்த அளவு தான் கற்பனை இருக்கும். வேறு எவனோ யோசித்ததை திருப்பி யோசிக்க தான் முடியும். வேறு எவனோ ரோடு போட்டு கொடுத்தா அதுவே நடக்கத்தான் முடியும். வேறு ஒருத்தர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சா அதை திருப்பி மெக்கானிக்கலாக செஞ்சு அதில் சில பட்டங்களை வாங்கி சில பேப்பரை ப்ரெசன்ட் பண்ணி சில பதவிகள் இருந்து ஓய்வு பெறத்தான் முடியும். அசல் சிந்தனையால் இங்கே உருவாக முடியாது. ஏன்னா நாம் படிக்க ஆரம்பிக்கலை, நாம் இன்னும் இலக்கியம் படிக்கலை, நாம் புதுசாக கற்பனை செய்ய ஆரம்பிக்கலை. கற்பனையில் இருந்து தான் அடுத்த கட்டம் உருவாகும். அதற்கு அப்பால் இருக்க உள்ளுணர்வு உண்டு. இன்ட்யூஷன் என்பது எங்கிருந்தோ என்று தோன்றது, கனவிலிருந்து வரும்போது பார்ப்பது. ஒரு அறிவியல் கருத்து என்பது அடிப்படையில் கனவிலிருந்து வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. யோசிக்கும்போது வரக்கூடிய ஒரு ஃப்ளாஷ், அதான் இன்ட்யூஷன். இந்த மூன்றையும் கற்கக்கூடிய ஒரு கல்வி முறைக்கான முயற்சி தான் சிங்கப்பூர்லேயோ கொரியாவிலோ இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் முன்னாடி நடந்து முடிந்தது. நாம் அதை பற்றி எதுவுமே அறியாத ஒரு தலைமுறையாக இங்கே அறிந்திருக்கிறோம். இங்கே ஒரு அறிவியல் கல்வி நிலையத்தில் ஒரு எழுத்தாளருடைய பெயரை சொல்லக்கூடிய ஆசிரியர் இருப்பாரா என்று சென்றால் எனக்கு தெரியாது. ஒரு முறையாவது ஒரு படைப்பையாவது படித்த ஒரு தொழில்நுட்ப ஆசிரியரையோ ஒரு மாணவரையோ நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் பின்னிருக்கோம். நாளைக்கு ரகுராம் ராஜன் சொல்வது போல ஒரு ரோபோ வரும் என்றால் அந்த ரோபோவை பார்த்து பயந்து நம்மளோட வாய்ப்பை அவனுக்கு கொடுக்குற இடத்துல தான் நம்முடைய கல்வி முறை நம்மளை வச்சிருக்கு. இரண்டாவதாக ஏன் இலக்கியம் படிக்கணுங்கிற கேள்வி இருக்குது. முதல் விஷயம் கற்பனைக்காக, இன்னொன்று மொழிக்காக.
ஜனார்த்தன சார் மாதிரி ஆட்களுக்கு தெரியும், போன தலைமுறையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சுவாரஸ்யமாக பேச வேண்டுங்கிற கட்டாயம் கிடையாது. விஷயத்தை சொன்னால் போதும். பிரிட்டிஷ் அறிஞர்களுடைய கட்டுரை என்னைக்கு படிச்சிங்கன்னா விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க, நீ தான் கஷ்டப்பட்டு படிக்கணும். பிரெஞ்சு அறிஞர்கள் அந்த கஷ்டப்பட்டு எழுதக்கூடிய காலகட்டம் என்பது தெரிதாவோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜாக் தெரிதா ஒரு மொழியியலாளர், பிரெஞ்சு எழுத்தாளர், கடைசி தத்துவவாதின்னு அவரை பற்றி சொல்லுவாங்க. அவருடைய காலம் வரைக்கும் கஷ்டமாக தான் அவங்க எழுதுவாங்க, விஷயத்தை தான் எழுதுவாங்க, சிக்கலாக தான் எழுதுவாங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே 1970 போயிடுச்சு. இன்றைக்கு நீ எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் எனக்கு புரிகிற மாதிரி என்ன சுவாரஸ்யப்படுத்தவா நீ எழுதலை, நான் படிக்க மாட்டேன். இதான் இன்றைக்குள்ள நிலைமை. இது அமெரிக்கன் ட்ரெண்ட் என்பது. ரிச்சர்ட் டாக்கின்ஸோ ரோஜர் பென்ரோஸோ எழுதுறது சாதாரண ஆட்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இனி அவங்களுக்கு சுவாரஸ்யமாக எழுத தெரியலன்னா ஒரு எடிட்டரை வச்சுக்கிட்டு சுவாரஸ்யப்படுத்துவாங்க. சுவாரஸ்யப்படுத்துறது ஜோக் அடிக்கிறத சொல்லலை, கிரேசி மோகன் டைப் ஜோக்கில் நடுவில் கலந்து வர்றதை பற்றி சொல்லலை. சொல்கிற விஷயத்தை எவ்வளோ பிரில்லியண்டாக சுவாரஸ்யமாக சொல்கிறதுங்கிறது, அதாவது மொழி திறன் என்பது, அதுக்கு இலக்கியம் தேவை. அமெரிக்காவில் மிக அதிகமான ஆட்கள் வேலை பார்க்கக்கூடிய துறைகளில் ஒன்று பொருட்களுக்கான மேனுவல் எழுதப்படுது. அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் பொருளை வாங்குறீங்க, அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குல்ல, அந்த மேனுவல் என்ன இருக்கணும், இந்த பொருளை எப்படி பயன்படுத்த தானே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் போதாது, சுவாரஸ்யமாக இருக்கணும். இல்லை நீங்கள் அதை படிக்க மாட்டீங்க. சென்ற முறை அமெரிக்கா போயிருந்தபோது டெஸ்லா கார் நிறுவனத்துக்கு போய் அந்த நிறுவனம் அந்த காரை பற்றி வெளியிடக்கூடிய அந்த ப்ரொஃபைலை படித்து பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக ஒரு சின்ன நகைச்சுவோடு எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல இலக்கிய படைப்பை படிக்கிற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் உங்களை எத்தனை பேர் அடுத்த கட்டத்தை போயிடுன்னா, என்றைக்காவது நீங்கள் ஒரு அறிவியலாளராக நீங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே போய் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா, அதில் விஷயம் இருந்தால் மட்டும் போதாது, அங்கே கூடியிருக்க ஆளுகளை கவனிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் தான் சுவாரஸ்யமாக கவனிக்கணும். நீங்கள் தான் அவர்கிட்ட பேசணும். ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய அறிவியல் நூலில் குட்டி கார்ட்டூன்கள் இடம்பெறதை நீங்கள் பார்க்கலாம். கார்ட்டூன்கள், ஃபன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா அவர் 500 பக்கம் படிக்க வைக்கணும் இல்லையா, அதுக்கான மொழி விளையாட்டுகள், சரியாக சொல்கிறது, அழகாக சொல்கிறது, அதுக்கான பயிற்சி அனைவரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அறிவியலாளர்களும் மிக துல்லியமாக அழகாக சொல்ல தெரிஞ்சவங்க. பழைய அறிவியலாளர் மாதிரி மொனன்னு ஒரு கட்டுரையை ஒரு இதில் வச்சுட்டு படிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் இன்றைக்கி வேல்யூ கிடையாது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ், ஏன் ஹாக்கின்ஸுடைய உரைகள் எவ்வளோ சுவாரஸ்யமாக, அவர் பேசவே முடியாது, அவர் கையில் தட்டி தான் பேசுகிறாரு. ஆனால் அவ்வளோ பிரில்லியண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா மூளைக்குள்ள மொழி இருக்குது. ஒரு விஷயத்தை அழகுற சொல்வதற்கு, சரியாக சொல்வதற்கு, சுவாரஸ்யமாக சொல்வதற்கு இலக்கியம் தான் அவங்களுக்கு கற்பிக்க முடியும். அதுக்கு தான் திருப்பி புனைகதைகளை படிங்க நாங்கள் உள்ள கல்வி முறை சொல்லுது. நாளைக்கு நீங்கள் யாராவது ஒரு தொழில்துறையில் போய் அந்த தொழில்துறையோட நிர்வாகி பதவிக்கு வருவீங்கன்னா, ஒரு கேதரிங்கில் நீங்கள் எந்திரிச்சு பேச வேண்டியிருந்தா நீங்கள் சுவாரஸ்யமாக தான் பேசியாகணும், ஒரு அனெக்டோட் கொடுத்தாகணும், ஒரு உதாரணத்தை சொல்லியாகணும். நம்முடைய நண்பர்கள் மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறவங்க இருக்காங்க என்னுடைய வாசகர்களில். அவங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு கடிதம் வரும், சார் இன்றைக்கி நான் ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுறேன், உங்கள் கட்டுரையிலேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். என் நண்பர் ஒருவர் மற்ற அனைத்து சாஃப்ட்வேர்லையும் பிழை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கினார். அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் உருவாக்கியாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் முடியலை. அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு பேர் போடணும், அந்த பேர் நினைவில் நிற்கணும், அந்த பேருக்கு பின்னால் ஒரு சின்ன கதை இருக்கணும். அவர் அதுக்கு சார்வாக் அப்படின்னு பேர் போட்டார். சார்வாகர் என்பவர்கள் சந்தேகவாதிகள். இந்திய சிந்தனை முறையில் எதையும் சந்தேகப்படு என்று சொல்லக்கூடியவங்க சார்வாகர். அவங்களுக்கு ஸ்டாண்டு கிடையாது, ஃபிலாசபிக்கல் ஸ்டாண்டு அவங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஃபிலாசபி ஸ்டாண்ட் இருந்தால் அதை கேள்வி கேட்பாங்க, மறுப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் மறுப்பாங்க. இது சார்வார்கள். அந்த சாஃப்ட்வேருக்கு சார்வார்கள் ஒரு பேர் போடுறார். இந்திய சிந்தனை முறையில் சார்வார்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறார். மகாபாரதத்தில் தர்மன் முடிசூட்டக்கூடிய சபை, அதில் ஒரு சார்வாகன் கேட்குறான், நீ கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மம் பண்ணக்கூடிய பொண்ணில் ரத்தம் மணக்குது,
சொந்த சகோதரில் கொன்று நீ அடைஞ்ச இந்த முடி எந்த வகையில் தர்மத்துக்குரியதாகும் அப்படின்னு கேட்குறான் ஒரு சார்வாக. அவனை எண்ணெயை விட்டு கொளுத்திடுறாங்க. அந்த கதையை சொல்கிறார் அவர். அந்த கதை சொன்னோடனே ஆடியன்ஸ் அதை கவனிக்கிறாங்க. நான் ஒரு சார்வாகனை உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த சாஃப்ட்வேரை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ஹிட் ஆகுது. இதுதான் நாளை எந்திரத்தால் வேலை இழக்கப் போகிறவனுக்கும் வேலை இழக்கப் போகாதவனுக்கான வேறுபாடு. இந்த விஷயத்தை எந்திரம் பண்ணாது. இந்த விஷயம் பண்ணக்கூடியவனுக்கு வேலை இழப்பு இருக்காது. இதை பண்ண மாட்டேன், நான் ஒரே தரத்தில் போவேங்கிறவனா எந்திரம் எடுத்துகிட்டு போய்டும். இதற்கு அப்பால் கடைசியாக ஒன்று இருக்கு. அது தொழில்நுட்பமோ எதுவாக இருந்தாலும் நீண்ட கால அளவில் அறிவார்ந்த விஷயத்தில் செயல்படும் போது உங்களை அது வரல வைக்கும், வறட்சி அடைய வைக்கும். ஏதோ இதில் இரக்கமற்றவர்களாக்கும், ஏதோ இதில் நம்மளையும் ஒரு வகையான எந்திரங்களாக்கும். அங்கே தான் ரோபோட் உட்காரும். அதற்கப்பால் ஒரு ஈரத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், அதற்கப்பால் ஒரு கருணையை தக்க வைத்துக் கொள்ளுதல். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் நண்பன் யுவன் சந்திரசேகரன் ஒரு கதையில் ஒரு காட்சி வரும். ஒரு தத்துவ விவாதம் நடக்குது. அப்போது பல்வேறு ஏன் மழை பெய்யுது அப்படின்னு கேள்வி. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, கண்டென்சேஷன், இந்த புவி வெப்பத்தினால அந்த மேகம் குளிர்ந்து மழை பெய்யுது. குட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், புவியுடைய சுழற்சியினால் மேகங்களை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அது இல்லைன்னா மழை பெய்யாது. ஏன்னா எங்கு மேலே போச்சு அங்கேயே போச்சுன்னா மழை பெய்யாது. இப்படி வெவ்வேறு அறிவியல் காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் மேலே ஏன் மழை பெய்யுதுன்னா, மழை பெய்யலைன்னா எங்களை உயிர்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறார். ஒன்று அவர் சொல்கிறாரு, அதுவும் முக்கியமான ஆன்சர். இந்த ஆன்சர் சொல்லல ஒரு இன்னசென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு குழந்தை தான் அந்த ஆன்சரை சொல்லும். இந்த குழந்தையும் கொஞ்சம் வச்சுக்கிடலைன்னா நீங்கள் அறிவியலாளர் கிடையாது. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் வெளியே ஒரு பார்க்கில் ஐன்ஸ்டீனுடைய சிலை இருக்குது. அந்த சிலையை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலாம். ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு அறிவியல் மாமேதைக்கு நீங்கள் எப்படி சிலை வைப்பீங்க? அப்படி இல்லை. அந்த சிலை கலைஞ்ச தலையோட, ஷாபியான ட்ரெஸ்ஸோட, படியில் சும்மா அப்படி லேக்ஷாக உட்காந்துருக்காரு. ஒரு 3 வயசு பையன் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் வாயார எப்படி வச்சுருக்காரு, மண்டையில் இப்படி தட்டு இருந்தோன்னு அந்த சிலையை பார்த்தா. ஆனால் ஐன்ஸ்டீன் உள்ள ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை தான் ஐன்ஸ்டீன். அறிவியலாளர்கள் யாருமே உள்ள அந்த குழந்தைய இழக்காமல் வச்சிருக்கக்கூடியவங்க தான். வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. நாம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம். டூர் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டூரில் 5 வயசு கம்மியான குழந்தை தான் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை வேடிக்கை பார்த்துருக்கு. மற்ற ஆட்கள் வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கைடு புக்கில் உள்ள விஷயந்தான் பார்த்துருப்பாங்க. குழந்தை மட்டும் சொல்லும், அங்கே ஒரு அக்கா தலையில் ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வச்சுருந்தாங்க அப்படின்னு. இந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வை நீங்கள் இழக்க இழக்க அறிவியல்லேருந்து வெளியே போயிட்டே இருக்கிறீங்க. அறிவியல் என்பது ஒரு பிரம்மாண்டமான வேடிக்கை பார்க்க தான். நவீன வாழ்க்கையோட எல்லா அம்சமும் வேடிக்கை பார்க்க தெரிஞ்சவங்களால் தான் உருவாக்கப்படுது. ஒரு இடத்துல போனோன்னே ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒருவனால் தான் புது விஷயங்களை உருவாக்க முடியும். அந்த வேடிக்கை பார்க்கக்கூடிய தன்மை எப்படி இல்லாமல் ஆகுதுன்னா, எங்கள் லிட்ரேச்சர் படிக்கிறது இல்லாமல் ஆகுது அங்கே தான். அதனால தான் உலகத்தில் மாமேதைகளான அறிவியலாளர் அத்தனை பேருமே நல்ல வாசகர்களாக இருக்கிறேன். நான் இப்போ இந்த மேடையில் நின்று கூட நாம் மதிக்கக்கூடிய, நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள், நல்ல இலக்கிய வாசகர்கள் அல்லாத, நான் படிக்கிறது இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களான்னு யோசித்து பார்க்குறேன். யாருமே கிடையாது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இந்தியர்களாக இருப்பாங்க. நல்ல வேளை இந்தியாவில் அவ்வளோ பெரிய அறிஞர்கள் கிடையாது. உர்சுலா லே குயின் ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க இறந்து போயிட்டாங்க. உர்சுலா லே குயின் அமெரிக்காவுடைய முக்கியமான அறிவியல் புனைகதையாளர்கள் ஒருவர். ஆனால் அறிவியல் புனைகதை மாதிரி எழுதினவங்க இல்லை. ஒரு பேரபிள் மாதிரி தான் அவங்க கதை இருக்கும், ஒரு தேவதை கதை மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய ஓமல்லாஸை விட்டு செல்கிறவர்கள்ங்கிற ஒரு கதை. ஓமல்லாஸ்ங்கிற ஒரு நகரத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க.
அந்த நகரம் மேற்கு கடற்கரை ஓரத்தில் எங்கோ இருக்கிறது. நீங்கள் அந்த நகரத்துக்குள்ளே போனீங்கன்னா அது மாதிரி ஒரு அவ்வளவு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு நகரத்தையே பார்க்க முடியாது. அவ்வளோ அழகான நகரம். எல்லா தெருக்களும் சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த நகரத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. அந்த நகரத்துடைய மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இளைஞர்களும் இளைஞர்களும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. வயசானவங்க உட்காந்து பின்னல் வேலையில் போத்துட்ருக்காங்க. விவசாயம் பண்ணக்கூடியவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. சுற்றி 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 வந்தால் எங்குமே நிறைவு அழகு மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். வேறு எதுவுமே பார்க்க முடியாது. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் இந்த ஊருடைய நடுவில் ஒரு சதுக்கம் இருக்குது. அந்த சதுக்கத்துக்கு அடியில் ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் ஒரு 3 வயசு குழந்தைய அடைச்சி போட்டிருக்காங்க. பிறந்ததுலேருந்தே அது உள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க, வெல்டு பண்ணிட்டாங்க, திறக்கிறது கிடையாது. அந்த குழந்தை வெளியே வரக்கூடாதுங்கிறது சம்பிரதாயம். அந்த குழந்தை அங்கே அப்படி இருக்கிற வரைக்கும் தான் இந்த நகரம் சந்தோஷமாக இருக்கும். அது வெளியே வந்தால் நகரம் அழிஞ்சிருங்கிற தொன்மம் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த குழந்தை அங்கே வச்சுருக்காங்க. ஓமல்லாசை சேர்ந்த அனைவரையுமே ஒரு குறிப்பிட்ட வயசில் கொண்டு போய் அந்த குழந்தையை காட்டுவாங்க. அந்த குழந்தையை பார்க்குறாங்க. அந்த குழந்தைய இவங்க வரக்கூடியவங்க தன்னை விடுதலை பண்ணுவாங்க நம்பி என்னை கூப்பிட்டு வெளியே விடுங்க, நான் நல்ல குழந்தையாக இருப்பேன், நல்ல குழந்தையாக இருப்பேன்னு கெஞ்சும். அப்புறம் நல்ல குழந்தைய இருந்து நடித்து காட்டும். அப்புறம் இவங்க விட்டு போகும்போது கதறி அழுவும். பார்க்குறவங்க எல்லாம் அழுவாங்க அந்த குழந்தைய அப்படி அடைச்சி போட்டிருக்க பற்றி. இப்போ அவங்கள்ட்ட சொல்லல, அந்த குழந்தை அங்கே இருக்கணும், அப்படி அடைச்சி போடணும், அப்படி தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதனால் நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை கிட்டத்தட்ட மனநலம் பிழந்த லெவலில் இருக்கும். அது திரும்ப 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 கெஞ்சிக்கிட்டே இருக்கு. கதை எப்படி முடிப்பாங்க? அதிலிருந்து எல்லாருமே கண்ணீரோடு தான் வெளியே வருவாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா இந்த அழகையெல்லாம் பார்த்து கொஞ்சம் நாளில் அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. ஓகே, அது அங்கே இருக்கட்டும், நாம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ அநீதி நடக்குது, இது ஒரு சின்ன அநீதி தானே. 1000 பேர் சந்தோஷம் இருக்கிறது, ஒரு குழந்தை ஜெயிலில் இருந்தால் என்ன? இப்படிலாம் சமாதானம் பண்ணிக்குவாங்க. 1-2 பேர் மட்டும்தான் சமாதானம் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கண்ணீரோடு இந்த நகரத்தை விட்டு விலகி செல்கிறார்கள். அந்த கதை முடியும். இவ்வளோதான் கதை. ஆனால் உங்களுடைய வெற்றி, உங்களுடைய கொண்டாட்டத்துக்கு அடியில் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை இருக்குது என்ன அந்த கதை சொல்லுது. சிறைப்படுத்தப்படாத ஒரு குழந்தை இருக்கக்கூடிய சொசைட்டி தான் உண்மையிலேயே சந்தோஷமானது. அந்த சிறைப்படுத்தப்படாத ஒரு குழந்தைய தொடர்ந்து ஒரு சொசைட்டியை தக்க வைப்பது அங்கே இருக்கக்கூடிய இலக்கியம் தான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். மற்ற அவ்வளவு அறிவுத்துறைகளும் உங்களுடைய இன்னசென்ஸை இல்லாமக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து உங்களுடைய இன்னசென்ஸை நோக்கி பேசுது. உங்களுடைய இன்னசென்ஸை தக்க வைக்கிறதுக்காக பேசக்கூடிய ஒரு கலை இலக்கியம். அதனால்தான் மேலும் மேலும் உலக நாடுகளில் அனைத்து தளங்கள்லையும் இலக்கியத்துடைய இடம் மறுபடியும் வலியுறுத்தப்படுது. இலக்கியம் படித்தாகணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. நீ என்னதான் இருந்தாலும் இலக்கியம் படிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. இலக்கியத்துடைய முக்கியத்துவம் தெரியாமல் தொழில்நுட்பத்தை நம்பி ரொம்ப தூரம் போன நாடுகள் மறுபடியும் இன்றைக்கு இலக்கியத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய கல்வி முறை எல்லாமே வடிவமைக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததில்லை. இலக்கியத்துக்கு மேலே ஒரு அவர்ஷனை, கதை படிக்கிறதுங்கிற வேளையில் ஒரு சில்லி ஆன ஒரு பார்வையை உருவாக்கி ரொம்ப நெடுந்தூரம் நாம் வந்திருக்கோம். இங்கிருந்து திருப்பி ஒரு படிக்கக்கூடிய தலைமுறையை உருவாக்க முடியுமாங்கிறதெல்லாம் பெரிய சந்தேகம்தான். ஒவ்வொரு முறை கல்லூரிகளுக்கு சென்று மேடைகளில் நின்று இலக்கியத்தில் முக்கியத்தை பேசும்போதும் அந்த பேச்சு முடியும் போது ஒரு அவநம்பிக்கை தான் என்ன வருது. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கீங்க. இதில் யார் நாளையிலேருந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் திருப்பி ஏதோ வகையில் சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி. Thank you, sir, for your enlightening words, both the importance of literature and the real power of dreams, imagination and intuition. Thank you.